இப்போ மெமரி வர்ஸ் போயிடலாம். பிகினர் கிளாஸ். தத்தாயிற்று சோத்தியம் இதோ சத ஒய்மிட்டு வசம் பண்ணியது எத்தனை நண்பரும் இன்பமுமானே. ஆழ்ந்த தலை சீசை மேல் ஊற்றப்பட்டு அவனை தாத்தி வலுனி அந்நியமில் சின்னமான நல்ல தையத்தும் ஆன. ஹல்லேலூயா. பிரைமரி கிளாஸ். ஜெருஷா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளே உன் கழுத்திலே பூண்டு அவைகளே உன் இருதயமாக பலகையில் எழுதிக்கும். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. அது அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிப்பார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஆமேன். அல்லேலூயா. சிருஷ்டி. பிரைஸ் தி லார்ட். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த. ஆதியாகமம் 1:1. ஆவியில் எளிமையானவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. மத்தேயு 5:3. ஆமென். அல்லேலூயா. பிரியா. பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்திட 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவோ பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களின் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணப்படையாந்தளம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. சந்திரலேகா. பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபக்குக் 3:18. ஷெர்லிஷா. பிரைஸ் லார்ட். இன்று கர்த்தராக கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே பிடித்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11-12 வசனம். ஆமென். மனிஷா. பிரேஸ் லார்ட். சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களை வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதங்களையும் நினையாதீரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உம்முடைய கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை
தெரிவிக்கிறார். சாந்தம் குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்தம் குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தை நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தார்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது. அவரே என் கால்களை வழக்கி நீங்களாக்கி விடுவார். என் கண் நோக்கமாய் எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படையனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையனை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வைக்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. கர்த்தாவே, நான் உமக்கு தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா கெட்டுக்களுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமென். அல்லேலூயா. பாலாஜி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தம்முடைய ஒரு பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தண்டொரியில் அவரை தன்னுரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஆமென். அல்லேலூயா. ஜூனியர். பவன். பிரைஸ் தி லார்ட். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாகவும் சமாதானமும் சாந்தமும் அன்பு மிக்கதாகவும் இருக்கிறதாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாகவும் பச்சைப்பில்லாததாகவும் மயமில்லாததாகவும் இருக்கிறது. யாக்கோபு 3:17. ஆமென். அல்லேலூயா. யஷ்வந்த். அல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் தமது மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மத்தேயு 1:21-22. ஆமென். அல்லேலூயா. இளங்கோ. பிரைஸ் தி லார்ட். அவருடைய பார்வைக்கு மறைவான படைப்பு ஒன்றும் இல்லை. எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக மறையப்படாததாகவும் வெளிப்படைவாகவும் இருக்கிறது. நாம் அவருக்கு கணக்கு போல் ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர் 4:13. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாகவும் இருக்கும். சங்கீதம் 33:11. ஆமென். அல்லேலூயா. ஐசக். பிரைஸ் தி லார்ட். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கின்றார், 7 அவருக்கு அருவருப்பானவை. அவையாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றொரு ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்ய விரைந்தோடும் கால், அபதம் பேச பொய் சாட்சி, சகோதரரிடம் விரோதம் உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதனையை தள்ளாதே. அவைகளை உன் இருதயத்திலே அணிந்து உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழுகும்போது அது உன்னோட சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சை ஜீவ வழி. நீதிமொழிகள் 6:16-23 வரை. ஆமென். அல்லேலூயா. காவ்யா. பிரேஸ் தி லார்ட். நெகேமியா 9:6. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகள் எல்லாம்
அவைகள் உள்ள எல்லாவற்றையும் நீர் உண்டாக்குகிறீர். அவைகள் எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. ஆமென். அல்லேலூயா. மெர்லிஷா. பிரைஸ் த லார்ட். ஏசாயா 33 அதிகாரம் 15 முதல் 17 வரை. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்தால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பிரதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். அவன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். தூரத்து தேசம் அவனை பார்க்கும். ஆமென். அல்லேலூயா. லேகாஸ்ரீ. பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 74:12. பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிறார் தேவன், பூர்வ காலத்து முதல் என்னுடைய ராஜா. சங்கீதம் 77:11. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூர்வேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூர்வேன். ஆமென். அல்லேலூயா. அஸ்வினி. கர்த்தருக்கு சோத்திரம். எபேசியர் 4 அதிகாரம் 30-32. நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையா பெற்ற பரிசுத்த தேவனுடைய ஆவி துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலையும் துஷ்ணமும் மற்ற எந்த துர்க்க குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிப்பது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். அல்லேலூயா. லோகேஷ். பிரைஸ் த லார்ட். எபிசேயர் 4 அதிகாரம் 25-27. அன்றும் நான் ஒருவனுக்கு ஒருவன் அவங்களை இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவன் மெய்யை பேச கடவான். நீங்கள் கோபம் கொண்டிருக்கும் போது பாவங்கள் செய்தாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே உங்கள் எரிச்சலை தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. யுவஸ்ரீ. பிரைஸ் த லார்ட். மத்தேயு 5:13-14. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமாற்று போனால் எடினால் சாரமாகப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிப்படுவதற்குமே ஒளியா வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மழை நிற்க மாட்டது. ஆமென். அல்லேலூயா. மகா. இன்டர் கிளாஸ் மகா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடாரத்தை குறித்ததான மனப்பாட வசனங்களை இப்பொழுது சொல்ல வந்திருக்கிறேன். கூடாரத்தில் ஆசிர்வாதம். சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்போனுக்கு நேரிடாது, வாதையுன் கூடாரத்தை அணுகாது. கூடாரத்தில் ரட்சிப்பு. சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமொழிகள் 14:11. கூடாரத்தில் செழிப்பு. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். யோபு 5:24. கூடாரத்தில் விசாரிப்பு. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். கூடாரத்தில் பாதுகாப்பு. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து அவர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கூடாரத்தில் நியாய தீர்ப்பு. ஏசாயா 16:5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். துரிதமாய் நீதி நியாயம் விசாரித்து நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். கூடாரத்தில் சீரமைப்பு. ஆமோஸ் 9:12. அந்நாளிலே தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப உயிர்ப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி அதை பூர்வ நாட்களில் இருந்தது போல
ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கூடாரத்தில் குடியிருப்பு. ஓசியா 12:9. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல உன்னை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஜாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறவைகள், நான் உன்னோடே இருக்கிறேன். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னில் இருக்கிறேன். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் இந்த உலகில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நான் உனக்காக இருக்கிறேன். ரோமர் 8:31. நாம் இவைகளை குறித்து என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நான் உன் அருகில் இருக்கிறேன். ஏசாயா 52:12. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நான் உன் முன் இருக்கிறேன். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் உன்னை சுற்றி இருக்கிறேன். யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? நீர் அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். அல்லேலூயா. நிவேதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் பெரிதாக இருக்கும். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். சங்கீதம் 25:13. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். சங்கீதம் 115:14. அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திரை நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளையும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26. பாக்கியவான்களாக இருப்பார்கள். நீதிமொழிகள் 20:7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவர்களுக்கு பிறகு அவன் பிள்ளைகளையும் பாக்கியவான்களாக இருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சங்கீதம் 147:13. அவன் உன் வாசல்களின் தாப்பால்களை பலப்படுத்தி உங்களிடத்திலுள்ள உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள். நீதிமொழிகள் 11:21. கையோடு கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பானா. நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. ஓவியா. பிரைஸ் த லார்ட். கர்த்தர் என் சகாயர். ரட்சிப்பு. ஆதியாகமம் 49:18. கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களுக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. மன்னிப்பும் மீட்பும். எபேசியர் 1:7-8 வரை. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருக்கு இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்கும் தமக்கும் உண்டாயிருக்கிறது. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் என்னிடத்தில் பெரும் பண்ணுவார்.
பரிசுத்தம். எபேசியர் 1 முதல் 6 வரை. தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவராய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன் கிறிஸ்துவுக்குள் தம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சியுமாக தம்முடைய சித்தத்தின்படியே தம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ரேஷ்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைப்பு புது ஜீவன். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எபேசியர் 4:23-24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தலைப்பு சமாதானம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். தலைப்பு பெலன். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஷர்மிளா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைப்பு தேவனிடத்தில் அணுகுவலி. எபிரேயர் 10:21-22. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் துர்மனசாட்சி நீக்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பரிபூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். நம்பிக்கை. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே எல்லாவித நம்பிக்கையின் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. சங்கீதம் 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். நித்திய சுதந்திரம். நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவிகளின் ஆஸ்தியோ நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. முரளி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 6:1-3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக என்பதே வாக்கு. 3 யோவான் 1:4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை. மத்தேயு 19:14. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சங்கீதம் 127:3. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். அல்லேலூயா. ஆண்ட்ரூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2:1-2. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா ஜனங்களுக்காகவும் வேண்டுதலையும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லாம்
நல்லொழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே பண்ண வேண்டும். நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் வீழ்ந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். சங்கீதம் 33:12. இது கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொண்ட ஜாதியும் அவரே தங்களுக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனங்களும் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 34:14. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா. பிளெஸி. பரிசுத்தம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். லேவியராகமம் 20:26. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. யாத்ராகமம் 20:6. கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. 1 பேதுரு 1:5-6. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வெளிப்படுத்துதல் 4:8. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. 1 தெசலோனிக்கர் 5:23. யாவரோடும் சமாதானமாக இருங்கள், பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பிதாவை தரிசிப்பதில்லையே. எபிரேயர் 12:14. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவு. நீதிமொழிகள் 9:10. சுத்த இருதயத்தை விரும்புகிறவருடைய உதவிகள் இனிமையானவைகள். இயேசு ராஜா அவனுக்கு சிநேகிதர் ஆவார். நீதிமொழிகள் 22:11. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதுகாப்பு. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7-8. 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை சிறைப்படுத்தி தீமைகளில் விலக்கி காத்துக்கொள்வார். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீ இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டையும் தம்மை நம்புகிறவர்கள் அறிந்திருக்கிறார். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துர்க்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். ஆமென். அல்லேலூயா. மெல்வின். எனக்கு உங்களை நேரடிக்கிறேன். உன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், கட்டத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன் காக்கோரங்கார் இசலுக்கவர் ஒருங்குவதும் இல்லை தொங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் வல்லபத்திலே உனக்கு இருக்கிறார். பள்ளையாயிலும் இல்லை நிலையிலும் இல்லை. கர்த்தருடைய இடத்தின் குழி காப்பார், அவர் நாட்டு மழை காப்பார். கர்த்தன் போக்கும் நாட்டையும் கொண்டு என் ஜனமும் காப்பார். ஆமென். 2025ஆம் ஆண்டு 12 மாத வாக்குத்தத்த வசனங்களை சொல்ல வருகிறார்கள் ஆரோன் இமானுவேல். பிரைஸ் தி லார்ட். 2025ஆம் வருடம் மாத வாக்குத்தத்தங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்ற நித்தம் வல்லமை உள்ளவர். யூதா 1:24. Jude 1:24. To him who is able to keep you from stumbling and to present you before his glorious presence without fault and with great joy. பிப்ரவரி. அவர் உங்கள் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். யோபு 36:16. Job 36:16. He is wooing you from the jaws of distress,
to a spacious place free from destruction. மார்ச். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறபடியாக என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடாமல் ஜீவோடு இருந்திருப்பான். யோவான் 8:12. John 8:12. I am the light of the world. Whoever follows me will never walk in darkness, but will have the light of life. ஏப்ரல். தேவன் அவனுக்குள்ளே இருக்கிறபடி அவன் நன்மை செய்கிறவனு பிசாசின் வல்லமையாகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவனும் சுற்றித் திரிந்தான். அப்போஸ்தலர் 10:38. Acts 10:38. He went around doing good and healing all who were under the power of devil, because God was with him. கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுத்தார். கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானத்தை அவர்களை ஆசீர்வதித்தார். சங்கீதம் 29:11. Psalm 29:11. The Lord gives strength to his people. The Lord blesses his people with peace. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார். பிலிப்பியர் 3:20. Philippians 3:20. Our citizenship is in heaven, and we eagerly await a savior from there, the Lord Jesus Christ. சமாதானத்தை வைத்திருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலக பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காலமும் திகைப்பும் இருப்பதாக. யோவான் 14:27. John 14:27. Peace I leave with you, my peace I give you. I do not give you as the world gives. Do not let your hearts be troubled, and do not be afraid. நான் உங்கள் நாயகன், உங்களில் ஒருவனையும் உங்கள் வம்சத்தில் 2 பேரும் தெரிந்து கொண்டு சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்களாக. எரேமியா 3:14-15. Jeremiah 3:14-15. I am your husband. I will choose you one from a town and 2 from a clan, and bring you to Zion. Then I will give you shepherd after my own heart, who will lead you with knowledge and understanding. ஏனென்றால் உங்கள் கிரியைகளின் பரிசுத்தவானுக்கு ஊழிய செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்தை கனப்படுத்தி அன்புள்ள பிரயாசத்தை மறப்பதற்கு தேவன் அநீதியற்றது அல்லவே. எபிரேயர் 6:10. Hebrews 6:10. God is not unjust, and he will not forget your work and the love you have shown him, that you have helped his people and continue to help them. நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருங்கொடி உங்கள் பிதாக்களின் தேவனாக கர்த்தர் தாமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடி உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகம் 1:11. Deuteronomy 1:11. May the Lord your God of your ancestor increase you 1,000 times and bless you as he promised. நவம்பர். நீங்கள் பலம் கொண்டு திடமடைந்தாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகையவும் வேண்டாம். பிதாவின் கர்த்தர் தாமே உங்களோடு கூட வருகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உபாகம் 31:6. Deuteronomy 31:6. Be strong and courage. Do not afraid and are terrible because of them. For the Lord your God goes with you, comes with you. He will not leave you nor forsake you. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்குங்கள். 1 பேதுரு 5:6. 1 Peter 5:6. Therefore humble yourself under the mighty hand of God. He will exalt you in due time. Amen. Amen.